ராகுல் காந்தி திருச்சி வந்துள்ளார். இன்று மாலை 5 மணி அளவில் அவர் தொண்டர்களிடையே உரையாற்ற இருக்கிறார். தற்போது அவர் விமான நிலையத்திலிருந்து வெளிவரும் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருச்சி ஜி கார்னர் மைதானத்தில் இன்று மாலை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக ராகுல் காந்தி தமிழகம் திருச்சி வந்துள்ளார். தற்போது செய்தியாளர் அக்ஷயா நம்முடன் இணைந்திருக்கிறார். அக்ஷயா, தொடர்ந்து தற்போது அந்த இடத்துல ராகுல் காந்தி விமான நிலையத்திலிருந்து வெளிவரும் காட்சிகளை பார்க்க முடியுது. அவருடைய பயணத்திட்டம் குறித்து சொல்லுங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியின் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் திருச்சி ஜி கார்னர் மைதானத்தில் தற்போது தொடங்க உள்ளது. 4:40 மணிக்கு தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்தை அகில இந்திய துணைத் தலைவர் ராகுல் காந்தி வந்தடைந்தார். தற்போது 5 மணி அளவில் விமான நிலையத்திலிருந்து அவரது கான்வாய் ஒன்றொன்றாக வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இங்கிருந்து அவர்கள் குண்டு துளைக்காத கார்கள் மூலம் பொதுக்கூட்டம் நடக்கும் மைதானமான திருச்சி ஜி கார்னர் மைதானத்தை சென்றடைவார்கள். நாம் இப்போது அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பலத்த போலீஸ் பாதுகாப்பு மற்றும் எஸ்பிஜி பாதுகாப்பு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய துணைத் தலைவர் ராகுல் காந்தி வந்து கொண்டிருக்கிறார். அவர் முன் அவரது கான்வாய்க்கு முன்னும் பின்னும் அனைத்து தரப்பட்ட அதிகாரிகளும் சென்று கொண்டிருக்கின்றனர். தற்போது ராகுல் காந்தி விமான நிலையம் எதிரே கூடியுள்ள காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை பார்த்து கையசைத்துவிட்டு தற்போது விமான நிலையத்திலிருந்து ஜி கார்னர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். வனிதா. அக்ஷயா, தற்போது விமான நிலையத்திலிருந்து ஜி கார்னர் எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு? வழி நெடுகிலும் எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? திவ்யா, அதாவது பாத்தீங்க அப்படின்னா விமான நிலையத்திலிருந்து பொதுக்கூட்ட மைதானத்திற்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த தூரமானது உள்ளது. வழி நெடுகிலும் போலீஸ் பாதுகாப்பு, பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் சஞ்சய் மாத்தூர் தலைமையில் 2600க்கும் மேற்பட்ட போலீசார் இன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவரது கான்வாய்க்கு முன்னும் பின்னும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடனே அவரது வண்டியானது சென்று கொண்டிருக்கிறது. வழிநெடுகிலும் தொண்டர்கள் மிகவும் உற்சாகத்துடன் பதாகைகள், காங்கிரஸ் கட்சி கொடிகள் என வழிநெடுகிலும் அமைத்துள்ளனர். இதன் மூலம் தொண்டர்களின் உற்சாக வெள்ளத்தையும் நம்மால் பார்க்கப்படுகிறது. விமான நிலையத்தின் எதிரே ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கையசைத்துவிட்டு ராகுல் காந்தி விமான நிலையத்திலிருந்து ஜி கார்னர் மைதானத்தை நோக்கி சென்றார். திவ்யா, கூட்டம் நடைபெறும் ஜி கார்னர் மைதானத்தில் தொண்டர்கள் குழுமி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்று காலை முதலே தொண்டர்கள் திருச்சிக்கு வர குவிந்துட்டு இருந்தாங்க. இதை நம்ம தொடர்ந்து செய்தியில பார்த்துட்டு வரோம். எவ்வளவு தொண்டர்கள் தற்போது திருச்சிக்கு வந்திருக்கிறாங்க இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக? திவ்யா, அதாவது பார்த்தோம் அப்படின்னா காலை முதலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திருச்சி ஜி கார்னர் மைதானத்தில் கூடிய வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் புதுக்கோட்டை, அதாவது திருச்சி மாவட்டத்தின் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் காங்கிரஸ் தொண்டர்கள் இங்கு வந்தார்கள். புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி வரும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மட்டும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் வரும் வழியில் தான் விமான நிலையம் இருப்பதால் அவர்கள் அனைவரும் திருச்சி மன்னார்புரம் வழியாகவே அவர்களது வாகனங்களானது மாற்றிவிடப்பட்டது. தற்போது அவர்களும் சிலர் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் பலரும் நடந்தே இந்த விமான நிலையத்தில் ராகுலின் உரையை கேட்பதற்கும், அதாவது இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் இவரது உரையினாலும் இந்த பொதுக்கூட்டத்தினாலும் எழுச்சி பெறும் என்பது காங்கிரஸ் தொண்டர்களின் கருத்தாக உள்ளது. திவ்யா, இந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகு ராகுல் காந்தி விவசாய பிரதிநிதிகளை பார்க்க இருக்கிறாரு. அதற்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கின்றன? திவ்யா, பொதுக்கூட்டமானது ஒரு மணி நேரம், அதாவது இப்பொழுது 5 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் 6 மணி வரை அங்கு ஜி கார்னர் மைதானத்தில் நடைபெறுகிறது. அங்கிருந்து ராகுல் காந்தி மீண்டும் விமான நிலையம் அருகே ஜே.கே. நகர் பகுதியில் உள்ள ஒரு பண்ணை வீட்டிற்கு வருகிறார். அங்கு விவசாய பிரதிநிதிகளை சந்திக்கிறார். டெல்டா மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பட்ட விவசாயிகள், அதாவது கரும்பு விவசாயிகள், பருத்தி விவசாயிகள், ரப்பர் விவசாயிகள் என அனைத்து தரப்பட்ட விவசாயிகளையும் சந்திக்கிறார்.
சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளை அவர் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்க இருக்கிறார். ஒரு கட்சியின் அகில இந்திய துணைத் தலைவர் தங்களை நேரடியாக சந்திக்கவிருப்பதால் தங்களது குறைகளை கூறினால் ஏதேனும் மாற்றம் உண்டாகுமா என்ற பெரிய எதிர்பார்ப்பில் விவசாயிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திவ்யா, தொடர்ந்து ராகுல் காந்தி இந்த மாதிரியான பொதுக்கூட்டத்திற்கோ அல்லது வேறு எங்கு போனாலும் இந்த மாதிரியான விவசாயிகள் பாமர மக்களை சந்தித்து பேசுறத வழக்கமா வைத்திருக்கிறார். தற்போது தமிழகம் திருச்சி வந்திருக்கிற அவர் விவசாயிகளை சந்திக்க இருக்கிறத விவசாயிகள் எப்படி பாக்குறாங்க? குறிப்பாக தமிழக விவசாயிகளை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்களது விவசாயத்தில் பெருமளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு இன்னும் தண்ணீர் திறந்து விடப்படாததால் பல ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அதாவது மத்திய அரசிடம் நேரடியாக சென்று ஒருவர் பரிந்துரைத்தால் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தேசிய கட்சியின் தலைவராக நேரடியாக சந்தித்து அவர்கள் எதிர்பார்ப்பையும் உருவாக்கி இருக்கு. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா திருச்சி பொன்மலை ஜி கார்னர் மைதானத்தில் அதற்கான பொதுக்கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்காக ராகுல் காந்தி திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த பின்னர் தற்போது ஜி கார்னர் மைதானம் நோக்கி தன்னுடைய வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அது நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் அக்ஷயாவிடம் பேசலாம். அக்ஷயா, தற்போது அந்த பொதுக்கூட்ட மேடை என்பது எவ்வாறாக தயார் செய்யப்பட்டிருக்கு? எவ்வளவு பேர் அமர வந்து அங்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு? திருச்சி கார்னர் மைதானத்தில் இன்னும் காங்கிரஸ் கட்சியில் அதாவது மாநில தலைவர்